வராது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமா நீங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது நல்ல சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையா இருப்பீங்க. எனக்கு எந்த பலவீனமும் என்னை மேற்கொள்ளாது என்ற நிச்சயத்தோடு கூட நீங்க இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கடந்த முறை ஜெயராமன் பிரதர் லைன்ல இருக்கிறாங்க, ஆண்டோ பிரதர் லைன்ல இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எனக்கு வந்து யூடியூப் மூலியமா கிடைச்ச ஒரு ஆவிக்குரிய நண்பர்கள். இப்ப நம்ம லைவ் போடுற இதன் மூலியமா நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஊழியத்தில் தொடர்பு வைத்திருக்கிற நல்ல நண்பர்கள். இவர்கள் எல்லாம் உன்னுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், ஊழியக்காரரோடு இணைந்து கட்ட வேண்டும் என்கிற பாரத்தோடு கூட இணைத்தது கர்த்தர். நிச்சயமாய் நாங்க எல்லாம் இணைந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கிறோம். தேவ ராஜ்யம் கட்டுவதற்காக. நாங்க அதான் ஒருவேளை உங்களுக்கும் அந்த வாஞ்சை, தேவ ராஜ்யத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை பாரம் உங்களுக்குள் இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாய் நான் உங்களை ஊழியத்துல பயன்படுத்த, இன்னும் உங்களை உருவாக்க கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை அதுதான். ஊழியத்துல அநேகரை வல்லமையாய் உருவாக்க வேண்டும் என்கிற வாஞ்சையை, தாகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க எல்லாம் தேவனுக்காக வைராக்கியமா எழும்பணுங்க. நீங்க எல்லாம் ஜெபிக்கும் போது அநேகர் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும். எல்லா கட்டுகள்லாம் உடைய வேண்டும். பில்லி சுனிய காரியங்கள்லாம் மாற வேண்டும். ரிபஷாந்த ஒரு ஏக்காதரா வேதம் சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி. எதிர்த்து நிற்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ரிபஷாந்தா ரியாக்காதரா அப்படி எதிர்த்து நிற்க நீங்க பழகுவீர்களானால் பிசாசு உங்களை பார்த்து அவன் தலைதெறிக்க ஓடிடுவான். ஒரு நாள் உங்ககிட்ட அவன் வாலாட்டவே முடியாது. ரிபஷந்தூர் யாங்கராபா ஷதூர் யாக்கத்தரா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் பொல்லாப்போனுக்கு தொடர்ந்து நான் லைவ் போட்டுட்டு இருக்கிறேன். லைவ்ல இருக்கும்போது நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்னால லைவையும் கான்சென்ட் பண்ண முடியாது, உங்ககிட்ட பேசவும் முடியாது. அதனால கொஞ்சம் ஞானமாக தயவு செஞ்சு லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை என்கிட்ட நீங்க பேசலாம். ஓகே. வேதம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதான். சொல்லுங்க ஆண்டவரே, வாதை என் கூடாரத்தை அணுகாதுப்பா, பொல்லாப்பு எனக்கு வராதுப்பா. சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், கத்தி சொல்லுங்களேன், அந்நிய பாஷை பேசிட்டு சொல்லுங்களேன். ரீபா சந்தா ரியாந்தா ரபா ஷதூரி ஹந்த ரபா. எந்த வாதையும் என்னை அணுகாதுப்பா, எந்த பொல்லாப்பும் என் கூடாரத்துக்குள்ள, என் வீட்டுக்குள்ள வர முடியாது, என் குடும்பத்துக்குள்ள வர முடியாது. இயேசுவின் நாமத்தினால அவர்களை கட்டி நான் செபிக்கிறேன். ரீபா சாந்தா ரியாக்கா தருஷ தூரியாந்தரப்பா. தேவனை மீறி என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காது. அந்த நிச்சயத்துக்குள்ள நீங்க வந்துருங்க, அந்த நம்பிக்கைக்குள்ள வந்துருங்க. கண்டிப்பா தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமேன். உங்க குடும்பத்துல பலவீனமா இருக்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லாத அளவுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க வாயினால நீங்க அறிக்கை பண்ண போறீங்க. உங்க ஆத்துமாவில ஒருவேளை நீங்க பலவீனமா இருந்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினாலே நான் அந்த அந்த பலவீனங்களை உடைத்து எறிகிறேன் என்று பஷந்தூரியா கதரா. உங்க ஆத்துமாவில கை வச்சுக்கோங்க, இருதயத்துல கை வச்சுக்கோங்க, என்னை பலப்படுத்துங்க. உங்க சிந்தையில பலனை கத்தர் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்க சிந்தையில கத்தர் பலனை. ரிபஷன் நம்ம நிகழ்ச்சி ரொம்ப லைவா இருக்கும். ஒன்னும் வந்து பிராக்டிக்கல் லைஃப் தான். எதுவுமே வந்து ரொம்ப மிகைப்படுத்தலாம் பேசணும். பிராக்டிக்கலா ஒரு நண்பனிடம் பேசுவதை போல நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால நிச்சயமா அநேகர் வாழ்க்கையில ஆச்சரியங்களையும், அதிசயங்களையும், அற்புதங்களையும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம்பர் போட்டு ஊழியம் செய்யறேன். தைரியமா செய்யறேன். யாரிடமும் யாரையும் ஏமாற்றினது இல்லை. ஆமென். தைரியமாய் சொல்ல முடியும். கர்த்தருக்கு பயந்து இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை அழைத்த தேவன், அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கர்த்தரின் கரத்துல கொடுத்திருக்கிறார். நான் எப்படி அவரை ஏமாற்ற முடியும்? நான் அவரை ஏமாற்றினால் என் வாழ்க்கை, என் குடும்பம் நன்றாவே இருக்காதுங்க. வேதம் அதுதான் சொல்கிறது. அடுத்தது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடுவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வியாதியோடு கூட யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சரீரத்தில் இருக்க வியாதி, உங்க ஆத்துமாவில் இருக்க வியாதி
உங்களை முற்றிலுமாய் உங்களை விட்டு வெளி